அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். நம்முடைய யூடியூப் சேனலில் பிஜிடிஆர்பி சைக்காலஜி அண்ட் ஜிகேக்காக பண்ணாக்கா ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது செகண்ட் வீக்கு டே 5க்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்முடைய யூடியூப் சேனலில் ஆல்ரெடி வீக் 1 போட்டிருக்கோம் வீடியோஸு. வீக் 2 உடைய வீடியோஸ் எல்லாமே பண்ணாக்கா ப்ளேலிஸ்ட்டில் கொடுத்துட்ருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டுடைய லிங்க் பண்ணாக்கா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கம்மிங் சண்டே பண்ணாக்கா அந்த வீக் 2க்கான கொஷின்ஸ் பண்ணாக்கா டெஸ்ட் கொஷின் பண்ணால் நைட்டு 8 o'clock ஆர் 9 o'clock வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணிவிட்டு அதோடைய லிங்க் பண்ணாக்கா குரூப்பில் அனுப்புவேன். அதுக்காக தனியாக பண்ணாக்கா ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. அதோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓவார்ட் கார்னர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா டாப்பிக்கு ஓவார்ட் கார்னர் தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். ஸோ இங்கே ப்ரொஃபஸர் ஓவார்ட் கார்னர் ஆஃப் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆஃப் USA இன் இஸ் புக் ஃப்ராமர் ஆஃப் மைண்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் 1983. ஸோ இந்த ஓவார்ட் கார்னர் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் பார்த்தீங்கன்னாக்கா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸ்ஏயில் இருக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு புக் ஒன்று பப்ளிஷ் பண்ணுறாரு. அவருடைய புக்கு, அந்த புக்கோடைய பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ராமர் ஆஃப் மைண்ட் த தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ். இந்த புக்கு யார் எழுதுனாக்கா இந்த ஓவார்ட் கார்னர் அப்படின்றவர் தான் எழுதினார். எந்த இயர்னா 1983. as listed 8 types of intelligence. இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் எந்த ஒரு ஹியூமன் பீயிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலையும் அவங்களுக்கு பண்ணாக்கா 8 type of intelligence இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. According to him, intelligence as measured at present through the use of intelligence test is narrowly conceived. ஸோ இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஹியூமன் பீயிங்குடைய அந்த இன்டெலிஜென்ஸை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறுகிய அளவில் மட்டும்தான் மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது ப்ராடாக மெஷர் பண்ணுற அளவுக்கு ஹெல்ப் பண்ணல. ஏன் அப்படின்னா, இங்கே ஹியூமனுடைய இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாக்கா எல்லாமே எப்படி இருக்குனாக்கா ரியலி ப்ராட் பேஸ்ட் ஆஃப் த மெனி கைண்ட்ஸ். அப்போ ஹியூமனுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ப்ராடாக இருக்குது. ஸோ ஆனால் இப்போ இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நேரோவாக மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த புக்கில் 8 அந்த இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் கொடுத்துருந்தார் இல்லையா, 8 டைப்ஸு. ஸோ அந்த 8 டைப்ஸ் அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டைப் பண்ணாக்கா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ். ஃபஸ்ட்டு டைப் பண்ணாக்கா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. த வெர்பல் எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். த வெர்பல் எபிலிட்டி ஆஃப் அன் இண்டிவிஜுவல். அப்போது ஒரு இண்டிவிஜுவல் பண்ணாக்கா அந்த சொற்களை எப்படி கையாளுறாங்க. ஸோ அதுதான் என்ன சொல்கிறேன்னா லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்களை எப்படி கையாளுறாங்களோ அந்த இன்டெலிஜென்ஸுக்கு தானே பேர் லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு பேர். செகண்டு லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ். லாஜிக்கல் ரீசனிங் அண்டு நியூமரிக்கல் ஸ்கில் ஆர் இன்க்ளூடட் இன் திஸ் கேட்டகரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ். லாஜிக்கல் ரீசனிங். ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்க்க ரீதியாக அப்படின்லாம் பண்ணாக்கா எண்களை கையாளுதல், நியூமரிக்கல் ஸ்கில்ஸ். இது ரெண்டுமே பண்ணாக்கா எதில் வரும் அப்படின்னாக்கா லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டில் வருது. The intelligence tests which are presently in use to access the IQ of individual attempt to measure the above two category of mental abilities only. ஸோ இப்போ இருக்கக்கூடிய இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் எல்லாமே பண்ணாக்கா இங்கே மேலே சொன்ன அந்த லிங்குஸ்டிக் இன்டெலிஜென்ஸையும் லாஜிக்கல் மேத்தமெட்டிக்கல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டையும் அந்த ஸ்கில்லை மட்டும்தான், அந்த இன்டெலிஜென்ஸை மட்டும் மெஷர் பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணுது. இந்த 8 டைப்ஸையும் மெஷர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணல அப்படின்னு யார் சொல்கிறது? இந்த ஓவார்ட் கார்னர் சொல்கிறாரு. ஸோ அடுத்து தேர்ட் டைப் பண்ணாக்கா ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு. ஸோ அங்கே கட் ஆகிட்டுருக்கு. ஸோ இங்கே பார்த்து எழுதிக்கங்க. ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் லார்ஜ்லி டிஸ்பிளேட் பை ஸ்கல்ப்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், ட்ரஸ்ட்மேன், எக்ஸ்பர்ட்ஸ் இன் ட்ராயிங் அண்டு பெயிண்டிங். ஸோ இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் டெஸ்ட்டு, இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்ற அந்த ஸ்கில்லு யாருக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கல்ப்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், ஆர்கிடெக்ட், ட்ரஸ்ட்மேன், எக்ஸ்பர்ட் இன் ட்ராயிங் அண்ட் பெயிண்டிங். ஸோ இதில் யாரெல்லாம் பண்ணாக்கா நாலேஜாக இருக்காங்களோ அவங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் அப்படின்னாக்கா இந்த ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணாக்கா கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து பண்ணாக்கா கைனஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ். திஸ் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் டிஸ்பிளேட் பை சர்ஜன். இந்த ஹாஸ்பிட்டலில் சர்ஜரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அந்த சர்ஜன், டான்சர்ஸ், ஸ்போர்ட்ஸ்மேன், தெரபிஸ்டிஸ்.
ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்தினாக்கா அதிகமாக இருக்கக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ்னாக்கா இந்த கைனெஸ்தெட்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா மியூசிஷியன், மியூசிக்காலஜிஸ்ட் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டல் பிளேயர்ஸ் லைக் வயலினிஸ்ட், கிட்டாரிஸ்ட், பியானோயிஸ்ட் ரெக்வயர் திஸ் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். இவங்களுக்கு எல்லாருக்கும் என்ன டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இருக்குன்னா இந்த மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இன்டர்பர்சனல் சரிங்களா, அங்கே இன்டர் இங்கே இன்ட்ரா ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்குது பார்த்துக்குங்க. அங்கே இருக்கிறது இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ். திஸ் டைப் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட் ஃபார் தோஸ் who mingle and deal with the public like politician, salesman, public relation officer, receptionist, business executives requiring the skill to persuade and win over people. ஸோ அப்போது இந்த இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக இருக்குன்னா யாரெல்லாம் பீப்புள் கூட அதிகமாக மிங்கிள் ஆகிறாங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் பொலிட்டிஷியனாக இருக்கட்டும், சேல்ஸ்மேனாக இருக்கட்டும், பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், இல்லை ரிசப்ஷனிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை வந்து பார்த்தாக்கா பிஸ்னஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே எது அதிகமாக இருக்குன்னா இன்டர்பர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். நெக்ஸ்ட்டு 7th ஒன் இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் யாருக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னா திஸ் டைப் ஆஃப் மெண்டல் எபிலிட்டிஸ் ஆர் எக்ஸிபிட்டட் பை பிளானர்ஸ் ஸ்ட்ராட்டஜிஸ்க்கு அதிகமாக இருக்கும். என்ன பிளானர், என்ன ஸ்ட்ராட்டஜிஸ்ட், பர்டிகுலராக ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி பிளானிங் பண்ணுறவங்க, ஏதோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு அது பிளானிங் பண்ணுறவங்க, ஸோ இதில் வந்து பண்ணாக்கா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறவங்க, ஸோ இவங்க எல்லாருக்கும் வந்து பண்ணாக்கா இந்த இன்ட்ராபர்சனல் இன்டெலிஜென்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்கா இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. திஸ் கேட்டகரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் இஸ் மீன் ஃபார் போயட். யாருக்கு அதிகமாக இருக்குன்னா இந்த கவிதை இயற்றுறவங்க, அதுக்கடுத்தது ஆர்டிகல்ச்சரிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுக்கடுத்தது என்வாமெண்ட் மேலே யாருக்கு வந்து பண்ணாக்கா அதிகமான கேர் இருக்கும் அவங்க, அடுத்து பிளானர்ஸ் ஹூ அண்டர்டேக் ப்ராஜெக்ட் ஆஃப் என்வாமெண்டல் கிளீனினஸ். அப்போ வந்து பண்ணாக்கா ஒரு என்வாமெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக ப்ராஜெக்ட் எடுத்து அதுக்காக பிளான் பண்ணுறவங்க, ஈக்காலஜிஸ்ட், இவங்களுக்கு எல்லாம் வந்து பண்ணாக்கா இந்த நேச்சுரலிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் வந்து பண்ணாக்கா அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் according to Gardner, our present school system gives importance to promote the first two category of intelligence, verbal and numerical ability, logical reasoning. அப்போ ஃபஸ்ட்டு 2 டைப்ஸ் சொன்னோம் இல்லையா, அதை மட்டும்தான் வந்து பண்ணாக்கா இப்போ இருக்கக்கூடிய அந்த ஸ்கூல் சிஸ்டம்ன்றது வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது. அப்போ மற்ற இருக்கக்கூடிய அந்த 6 டைப்ஸுக்கு வந்து பண்ணாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குதா அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அதுலேயும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா, நம்மளுடைய ஸ்கூல் சிஸ்டம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா அங்கேருந்து இன்னும் நாலேஜபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு கிடைப்பாங்க. இன்னும் நாலேஜபிள் அந்த சோர்ஸ் வந்து பண்ணாக்கா ஹியூமன் ரிசோர்ஸஸ் வந்து பண்ணாக்கா நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது தான் யாருனாக்கா இந்த ஹோவர்ட் கார்ட்னர் அப்படின்றவர். ஸோ இன்றைக்கி வீடியோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.